என்ன வீட்டிலே இருந்து எதுக்கு நம்மகிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்தியை. 14 வயசு பையன் அந்த ரூமில் வந்து நிற்பான். இப்போ அவன் எதற்கு அந்த அந்த லெட்டரை பிரிப்பார். பிரித்து காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ளே படிப்பார். அவன் மூளையில் நின்றுக்கிட்டே இருப்பான் காந்தி. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர். இப்போ காந்திக்கு என்னன்னா, இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்க போகிறாருன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த கடிதத்தை படிக்க படிக்க காந்தியினோட அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊரில் நாமன்னு சொல்லுவோம், ராமன் சொல்லுவோம். என்ன அதுக்கு அர்த்தம் அதான், புகழ் அல்லது பெயர். ராகவன்னா மகன், குறிப்பாக வந்து ராகவனுடைய மகனை ராகவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இது. இன்னும் சொல்ல போனால், இன்னும் உள்ளே போனோம்னா, நீங்கள் தேவர்கள் எல்லாம் ராமம் இவங்களை கும்பிடுவாங்க. தேவர்கள் எல்லாம் நாமம் போட்ட கடவுள்களை கும்பிடுவாங்க. அசுரர்கள் எல்லாம் பட்டம் போட்ட கடவுளை கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், நம்ம போக வேண்டாம். சரி, என்னன்னா இந்த அப்பா மகன் உறவு இருக்கு இல்லையா, நீங்கள் தாயா யார் வேணாலும் வாழ்ந்துடலாம். ஏன்னா நான் தாயின் வயிறு தான் என்னுடைய முதல் 10 மாதம். அதனால் என்கிட்ட தாய்மை இருக்கும். என் முதல் வீடு எங்கள் அம்மாவுடைய கருவறை தான். அதனால் எல்லா மனிதனுக்கும் தாய்மை இயற்கையிலே இருக்கும். அவனுக்கு 12, 13 வயசு வரைக்கும் அவனுக்கு பெண் குரல் தான் இருக்குது. அதனால் அவன் பெண்மையாக தான் இருக்கிறான். அதனால் ஒரு மனிதன் தாயை விரும்புவதோ தாயாக வாழ்வதோன்றது இயற்கையிலே அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு தந்தையாக மாறுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மாபெரும் தவம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த கருணையான இடத்த நீங்கள் அடையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு தவம். அது குறிப்பாக உங்கள் முகம் 40 வயசு பிறகு உங்கள் தந்தை முகமாக மாறும். இப்போ நான்லாம் என்னுடைய அம்மா முகம் உள்ளவன். சின்ன வயசில் என்ன சின்ன வயசில் எங்கே போனாலும் அமிர்தவள்ளி பையனான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா என் முகம் எங்கள் அம்மா முகமாக தான் இருந்தது. அந்த 40 வயது போக போக என்ன வடிவேல் பையனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த 40 வயதுக்கு பிறகு தந்தை முகம் மாறும் பாருங்க உங்களுக்கு, அது மாபெரும் ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு இது. அப்போ நீங்கள் சோஷல் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பெண்மை கலக்கும் போது அவன் வந்து தந்தையாக மாற முடியும். அது வரைக்கும் தந்தையாக தான் இருப்பான். அவனுக்கு பெண்மை கலக்கும், அன்பு சேரும் போது அவன் தந்தையாக மாறுவான், முழு தந்தையாக மாறுவான். தந்தையனுடைய மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கணும்னு நினைப்பான். இந்த உலகத்தில் வேற எந்த கேரக்டராலையும் அது முடியாது. எல்லா தந்தையும் தன் மகனிடம் தோக்கிறதுக்கு ஆசைப்படுவான். வேற யாருமே அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதுதான் தந்தையினுடைய கேரக்டர். அதாவது தசரதன் சிறந்த மகனை பெற்ற தசரதனும் காட்டுக்கு போகும்போது அவ்வளோ வேதனைப்படுறான். தப்பான பசங்களை பெற்ற தருதராஷ்டிரம் அவ்வளோ கஷ்டப்படுறான். ஏன்னா சஞ்சீவன் கிட்ட எப்படி போர் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போ வாழ்நாள் பூரா தந்தைகள், நல்ல பிள்ளையை பெற்றவனும் சரி சுமாரான பிள்ளையை பெற்றவனும் சரி, தந்தைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, தன் பிள்ளை ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்ட்டு. ஆனால் சில தந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாபெரும் வெற்றி அடைந்து மகன்களுக்கு தொல்லை கொடுத்துருவாங்க. மகன் வந்து அவன் அளவுக்கு ஜெயிக்கவே முடியாது. பெரிய வெற்றி அடைந்த தந்தையினுடைய மகனுடைய சோகம் என்னன்னா, அவன் தந்தையை ஜெயிக்கவே முடியாத ஒரு காலகட்டமும் இருக்கு. ஆனால் ஜெயிக்கலாம், நல்ல பேர் எடுத்து ஜெயிக்கலாம். எப்படி ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகன்டான்ட்டு அந்த பேரை கெடுக்காம சிறந்த வார்த்தைகள், சிறந்த பண்பு, சிறந்த சமுதாய துண்டு இப்படி செஞ்சு மிகச்சிறந்த பேர் எடுக்கலாம். அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சது அப்பா அப்படின்ட்டாரு. இவன் பேர் எடுத்து கொடுத்துடலாம், பேர் எடுக்கும் பிள்ளையா இருக்கலாம். அப்படியாக இந்த அப்பா பையனுடைய கதை மிகச்சிறந்த படமாக நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக காந்தி வந்து சுயசரிதை எழுத சொல்கிறாங்க காந்தியை. அவர் என்ன சொல்கிறாரு, தெற்காசியாவில் இது வரைக்கும் சுயசரிதை யாருமே எழுதலை, நான் தான் எழுதணும். ஆனால் இந்த சுயசரிதை என்பது என்ன அப்படின்னு காந்தி முன்னோர்கள் எழுதுறாரு. தன் புகழை பாடுவது. ஒரு சுயசரிதையில் என்ன இருக்கும்னா, நான் அதை பண்ணேன், இதை கிழிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்றது தான் சுயசரிதை. அது எனக்கு கூச்சமாக இருக்குன்னு காந்தி சொல்லிட்டு பின்னால் என்னன்னு சொல்கிறாருன்னா, என்னுடைய சத்தியங்களை, உண்மைகளை நான் எழுதுறேன்னு தான் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு அற்புதமான காட்சி இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து சத்திய சோதனையை ரொம்ப சீரியஸான புக்குன்னு நினைப்பீங்க. அது ரொம்ப காமெடி புக்கு, ரொம்ப ஹியூமராக தான் காந்தி எழுதியிருப்பார். நகைச்சுவையினுடைய உச்சமாக இருக்கும். அதில் ரொம்ப மனசை வருடும் ஒரு காட்சி இருக்குது, தந்தை மகன் காட்சி. காந்திக்கு 14 வயசு இருக்கும்.
அவர் வந்து நிறையா சின்ன சின்ன தவறுகள் பண்ண ஆரம்பிப்பார். பீடி அவருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பார். புலால், அதாவது அவங்க வந்து வைஷ்ணவராக இருக்கிறதால அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தெரியாமல் நான்வெஜ் சாப்பிடுவார். அப்புறம் வந்து திருடுவார். இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவங்க அப்பாவை படுத்த படுக்கையாக தான் இருப்பார் அப்போல்லாம். அந்த 14 வயசில் அவங்க வீட்டில் ராமாயணம், துளசிதாரசனுடைய ராமாயணத்தை ஒருத்தர் வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலம் படிப்பார். இப்போ காந்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் அமைக்க விட்டுக்கிட்டே அந்த ராமாயணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த ராமாயணத்தில் ஒரு மிகச்சிறந்த மகன் ராமனை பற்றி டெய்லி கேட்குறாரு. ஆனால் இவர் டெய்லி தப்பு பண்ணுறாரு காந்தி. இவருக்கு என்ன தோணிரும்னா, ஐயோ டெய்லி இவ்வளோ ஒரு சிறந்த மனிதனுடைய கதையை கேட்குறோம், மகனுடைய கதையை, ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோமேனு இவர் கில்ட்டி ஆகி அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்டில் இருந்தே ஒரு கடிதம் எழுதுவார். அதுதான் காட்சி. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். அன்புள்ள அப்பாவுக்கு, இந்த மாதிரி நான் டெய்லி ராமாயணம் கேட்குறேன், மிகச்சிறந்த ஒரு மகனுடைய கதையாக இருக்குது, ஆனால் டெய்லி நான் தப்பு பண்ணுறேன், உங்கள்கிட்ட பொய் சொல்கிறேன், நான் வந்து புலால் உண்றேன், நான் வந்து திருடுறேன், ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணுவார். போஸ்ட் பண்ணால் ஒரு நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு அந்த கடிதம் வரும். காந்தியினுடைய அப்பாவுக்கு யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பார். பார்த்தா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பையன்கிட்டே இருக்கு. என்ன வீட்டிலே இருந்து எதுக்கு நம்மகிட்ட கடிதம் எழுதியிருக்கான்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவார் காந்தியை. 14 வயசு பையன் அந்த ரூமில் வந்து நிற்பான். இப்போ அவன் எதற்கு அந்த அந்த லெட்டரை பிரிப்பார். பிரித்து காந்தியினுடைய அப்பா அதை அப்படியே மனசுக்குள்ளே படிப்பார். அவன் மூளையில் நின்றுக்கிட்டே இருப்பான் காந்தி. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறவர். இப்போ காந்திக்கு என்னன்னா, இந்த தவறெல்லாம் நம்ம எழுதிட்டோம், அப்பா கூப்பிட்டு நம்மளை அடிக்க போகிறாருன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அந்த கடிதத்தை படிக்க காந்தியினோட அப்பா கண்ணீரில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அழுதுகிட்டே படிப்பார். அதை அழுதுகிட்டே படித்தோன்னா காந்திக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ காந்தி அழ ஆரம்பிச்சிடுவார். ஆனால் காந்தியினுடைய அப்பா அவனிடம் எதுவுமே கேட்க மாட்டார். கொஞ்ச நேரம் அழுதுட்டு படிச்சுட்டு நீ போன்டுவார் காந்தியை. இப்போ காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு, நான் அகிம்சை தான் சிறந்த ஆயுதம்ன்ட்டு நான் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடம்தான் அகிம்சை நான் கண்டுபிடிச்ச இடம். என்னுடைய தந்தையினுடைய கண்ணீர் தான் இந்த காந்தியை ஒரு மிகச்சிறந்த அகிம்சைவாதியாக மாற்றியதுன்னு அந்த இடத்துல எழுதுறாரு. அப்போ தந்தையினுடைய கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எப்போ அழுதிங்க? ஒரு கண்ணீர் புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறான்றான். நம்ம எப்போ அழுதன்னு நினச்சி பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்ணீரை விட முடியாது. கண்ணீர் வந்து ஒரு அமிர்தம் போன்றது. ஒரு ஏழைக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்கள் கடவுளாயிடுறீங்க. அந்த இடத்துல ஒரு இடத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் தடுக்க வேண்டியதில்லை, இங்கேருந்து சத்தம் கொடுக்கலாம், உடியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாதி கடவுள். சரி, சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கு, அவன் உங்களை வந்து அடிப்பான். மனசால் நினைங்க இந்த இடம் நல்லா சரியாயிடணுன்ட்டு, கால் கடவுள். நீங்கள் போய் இறங்கி தடுத்துட்டீங்கன்னா முழு கடவுள். ஒரு மனிதனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆனால் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அப்படி இருப்போம். அது என்ன பண்ணுறது, கால சூழ்நிலை. அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது ஒரு கடவுளினுடைய மனது. அந்த கடவுள் மாதிரி நீங்கள் வாழணுன்னா ஒரு முழு தந்தையாகணும். அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றிடம். புது டைரக்டர் தன்ராஜ் மாபெரும், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ணன் எங்களுக்கெல்லாம் தம்பி அண்ணன் கூப்பிட்டாலும் அவர் தம்பி ராமையானாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் தான். நிறையா பேசுவார் அண்ணன். ஆக மொத்தம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதில் உள்ள டெக்னீஷியன், அவர் புது ப்ரொடியூசரு, துபாயிலேருந்து வந்திருக்காரு. அவர் நிறையா படம் பண்ணி நிறையா பேரை அவர் தந்தையாக இருக்கணும், நிறையா பேரையை வாழ வைக்கணும். இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணணும். கனியண்ணனை பற்றி நான் பேசவே இல்லைன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறந்த மனிதனை பற்றி நிறையா பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே ஒரு சிறந்த மனிதன் தெரியும். ஏன்னா இந்த புகழ்த்து பேசுறது இருக்கு இல்லைங்களா, அதில் என்னன்னு கேட்டால் நமக்கு எதுக்கு நம்மளை தெரியுமா, நானே ஒரு கடவுள், நான் எதுக்கு கடவுளை புகழ்ந்து பேசணுன்ற நிலைமையில் கனியன்ற ஒரு மாபெரும் மனிதன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு வார்த்தைகளிலும், ஒவ்வொரு இதுலேயும் அவர்களுடைய ஒரு சிறந்த மனிதனை நான் பார்த்தது கிடையாது. அதனால தான் மீண்டும் மீண்டும் அவரை பெருசாக பேசுகிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா உங்கள் மனசுலையும் அவர் சிறந்தவர்னு தெரியும். நன்றி, வணக்கம்.